விக்சித் பாரத் 2047க்கு இளைஞர்களின் சக்தி முக்கியமானது என்றார் இஸ்ரோ முன்னாள் தலைவர். இளைஞர்களின் சக்தியும் நம்பிக்கையும் விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைவதற்கு முக்கியமானது மற்றும் இந்தியாவிற்குள் அறிவுசார் சொத்துக்களை உருவாக்குவது அவசியம் என்று 2025 பிப்ரவரி 28 அன்று தஞ்சாவூரில் உள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் தேசிய அறிவியல் தின உரையை நிகழ்த்திய இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கே ராதாகிருஷ்ணன் கூறினார். வலுவான கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் முனைவோர் சூழலை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவில் அறிவுசார் சொத்துக்களை தக்க வைத்து புதிய அறிவை செல்வமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாஸ்திராவின் 2025 ஆண்டுக்கான கீழ்கண்ட தேசிய அறிவியல் தின விருதுகளை வழங்கினார். சாஸ்திராவின் CNR ராவ் விருது திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் எம் பழனி ஆண்டவர் அவர்களுக்கும், சாஸ்திரா GN ராமச்சந்திரன் விருது பெங்களூர் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தருண் ஷவுரத்தீப் அவர்களுக்கும், சாஸ்திரா ஒஃபைக் சித்திக் விருது மொஹாலி இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பேராசிரியர் NG பிரசாத் அவர்களுக்கும், சாஸ்திரா மகாமனா விருது பெங்களூர் இந்திய மேலாண்மை நிறுவன பேராசிரியர் P மகாதேவன் அவர்களுக்கும், 2024 ஆண்டுக்கான சாஸ்திரா ஒபைக் சிக்டிக் விருது உயிரியல் அறிவியலுக்கான தேசிய மையத்தை சேர்ந்த பேராசிரியர் உமா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு விருதும் ரூபாய் 5 லட்சம் ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு பத்திரமும் கொண்டது. சாஸ்திராவின் துணைவேந்தர் பேராசிரியர் S வைத்திய சுப்பிரமணியம் அவர்கள் வரவேற்றார்.